ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். உங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ தொடர்புடைமை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்புடைமையில் இப்போ இன்றைக்கு நம்ம பகுதி 2 பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்துருந்தோம் உண்டு. இப்போ இந்த முறை நம்ம பகுதி 2 பார்க்க போகிறோம். எனவே வாங்க, அதில் என்னென்ன விதமான கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் ஷோர்ட்டாக உங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. எல்லோரும் வீடியோஸ் பார்க்குறீங்க தானே? உங்களுக்கு விளங்குது தானே? ஓவரால் லோட் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். அப்போ தான் ஒரு டைமிங்கில் நாங்கள் எனக்கையும் உங்களுக்கு தரல தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தரப்போ பார்த்தா குயிக்காக உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சுட்டு பிறகு ஒரேடியாக பார்ப்போம் என்றாலும் பிறகு போரிங்காக போயிடும். விளங்குதா? மற்றது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதையும் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணி பார்த்தா சம்டைம் உங்களுக்கு சில விஷயங்கள் இடைக்கலால் சொல்கிற சில இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும். சரியா? சரி, ஓகே. இப்போ இதில் பகுதி 2ல் எப்படி வகையான கேள்வி வருமென்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஓகே, வாங்க பார்ப்போம். இப்போ டைப் 5 பார்ப்போம். நம்ம டைப் 4 வரைக்கும் போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ இதில் இப்போ டைப் 5 இதில் என்னென்னு சொல்லியிருக்காங்க? ABC ZXY CBA. அப்போ இப்போ ABCக்கும் இந்த ZXYக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இதே தொடர்பு இந்த CBAக்கு எது வரும் என்று சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ABC என்றது சரியா? இப்போ ABC என்றது இப்போ ZXY என்றது ஆன்சரை பாருங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எப்படி? இப்போ இந்த ABCக்கு ZXZ சமன் என்ற மாதிரி தந்திருக்காங்க. அப்போ ஏக்கு ஜெட்டும் பிக்கு எக்ஸும் சிக்கு ஒய்யும் என்ற ஒரு தொடர்பில் இருக்குது என்றது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது இல்லையா? அப்போ CBAன்றது மாற்றி தந்திருக்காங்க. அப்போ இது வேறு. இப்போ ஏக்கு ஜெட் பிக்கு எக்ஸ் சிக்கு ஒய் என்ற அப்போ சி இங்கே வரக்குள்ள ஃபஸ்ட்டு அது வேறு வரும், நமக்கு ஒய் வரும். அப்போ பிக்கு எது வரும்? CBA Z XY எட்டக்குள்ள இப்போ ABC. இப்போ சாரி இப்போ உங்களுக்கு சரிதானே? இப்போ விளங்கிட்டு தானே? என்ன ABC என்றது ZXYக்கு ஈக்குவல் என்ற மாதிரி இருக்கு. அப்படின்றக்குள்ள A என்றா Z, B என்றா எக்ஸ், அதே Y என்றா C என்று தந்துருக்காங்க. அப்போ இங்கே மாறி இது CB என்றக்குள்ள C என்ற எது வரும்? Y வரும். B என்ற என்ன வரும்? எக்ஸ் வரும். A என்ற என்ன வரும்? Z வரும். அப்போ எத்தனையாவது விட வரும்? 4வது விட வரும். சரியா? இப்படி ஒரு கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து CAT அதுக்கு ஈக்குவல் DDY என்று வந்துருக்காங்க. அதாவது சாரியா, இது எப்படின்னு சொன்னால் இப்போ சி இப்போ இந்த இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னா, இப்போ சிக்கு அடுத்தது டி. சரியா? சிக்கு அடுத்த வாரது டி. அதே மாதிரி ஏயிலிருந்து ABCD ABCD என்றால் 4வது எழுத்து டி போடுறாங்க. போட்டுட்டு கடைசியில் இந்த வை வந்திருக்குன்னு வெப்பமே இதில் இப்போ 2 கண்டுபிடிச்சோன்னா ஓகே தானே? ரைட். இப்போ அதே இதில் இப்போ இதுக்கு வரக்குள்ள நம்ம இதுக்கு எப்படி பண்ணுவோம்? பியில் வந்து இப்போ இந்த பிக்கு அடுத்து சிக்கு அடுத்தது டி தானே வந்தது. அப்போ அதே மாதிரி பிக்கு அடுத்தது என்ன வரும்? சி வரும். இப்போ சியில் தான் நமக்கு இப்போ ஆன்சர் வரணும். சரியா? இப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து சியில் தொடங்கணும். அப்போ சியை போடுவோம். ஐக்கு 4வது என்ன வரும் என்று பார்ப்போம். IJKL வரும். 4வது என்ன வருது? எல். அதே மாதிரி இப்போ இந்த ஜியும் வருது தானே? ஜிக்கு அடுத்தது என்ன வரும்? எல். விளங்கிட்டா? இப்போ நீங்கள் அப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்கிற கஷ்டம் இல்லை. இன்னொரு மாதிரி சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ இந்த CATக்கும் DTYக்கும் சிக்கு அடுத்தது டி என்று போட்டுட்டு ஏயிலிருந்து 4வது எழுத்து டியை கண்டுபிடிச்சி நம்ம இதில் பார்த்தோம். அதாவது முதலாவது வர ஒரு டியும் அடுத்த வர ஒரு டியும் வருகுது. அதான் நம்மளுடைய இந்த கணக்கு. இப்போ இதே இது வந்து இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா பிக்கு அடுத்தது சி என்றதை கண்டுபிடிப்போம். அப்போ இங்கே சி எல்லாத்துலேயும் இருக்கு. இப்போ இந்த ஐயிலிருந்து 4வது எழுத்து என்ன வரும்? எல். எப்படியோ இப்படி டிடி வந்தபடியே இங்கே 2 எழுத்து. இப்போ இங்கே 2ல் வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ இந்த CLL தானே இருக்குது. இப்போ இதுக்கு வந்து CLL தான் வரும். சரியா? அப்படியும் கண்டுபிடிக்கணும். குயிக்காக விடையிலிருந்து நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போயுமா இருக்கணும். இப்போ 3வது கொஸ்டினை பாருங்கள். டேலி அதை மாற்றி தந்துருக்காங்க லேட்டன்ட். அப்போ இங்கே கேஷ் அண்ட் வரக்குள்ள இங்கே முதலாவது வந்து ஃபேஸ் தான் வரும். ஏன் டேலி என்றதை வந்து கடைசி எழுத்து அப்படியே வருது. இந்த முதலாவது எழுத்து அதுக்கு அடுத்ததாக வருது. அடுத்து அந்த ஏ என்றது அதே இடத்துல வருது. இங்கே வந்து 4வது எழுத்து இங்கே முதலாவதாக வருது.
அப்போ இதில் இப்போ இந்த இருக்கிறதுக்கு வந்து இந்த இது இப்படியே வரும் வரும். சரியா? இப்போ இங்கே வந்துருக்கிற இந்த ஈக்கு முதலாவது வந்துருக்கிற எடுத்து தான் இந்த முதலாவதாக வரப்போகுது எஸ் பண்ணி வரும். இந்த ஏ வந்து இருக்கிற அதே இடத்துல அப்படியே இருக்கும். சரியா? அப்போ இந்த முதலாவது வந்த சி எங்கே வரும்? இங்கே ரெண்டாவதாக வரும். சரியா? அப்போ எஸ்ஏசி சரியானே? ரைட். அதுக்கு விட அதுவாக இருக்கும். சரி, இப்போ இன்னொரு டைப்பை பார்ப்போம். இப்போ இப்படி நம்பர்ஸ் தந்துட்டு உங்கள்கிட்ட கேட்கலாம். இப்படி நம்பர்ஸ் தந்துட்டு கேட்டால் பாருங்கள், 7 56 9ன்னு செஞ்சுருவாங்க. இப்போ இது எப்படி வருமானு சும்மா மாட்டா 7ஓட 1 கூட்டினீங்கன்னா எத்தனை வரும்? 8. அப்போ இந்த 8ஓட 7 பெருக்குனீங்கன்னா இந்த 56 வரும். விளங்கிட்டா? 7ஓட 1 கூட்டினீங்கன்னா 8, 8ஓட இந்த 7 பெருக்குனீங்கன்னா இந்த 56 வரும். அப்போ அதே மாதிரி 9ஓட என்ன செய்யணும்? 1 கூட்டினீங்கன்னா எத்தனை வரும்? 10. 9ஓட 1 கூட்டினீங்கன்னா 10 வரும். 10 இந்த 9ஓட பெருக்கினா 92 வரும். அப்போ விட 90. ஓகே, வாங்கிட்டா? ரைட். இப்போ அடுத்து என்ன வச்சுருக்காங்க? 25 125 36. ரைட். இப்போ இதில் வந்து பாருங்கள், 25ன்றது 5ன் வர்க்கம், 125ன்றது 5ன் கணம். அப்போ இது வந்து என்ன? 6ன் வர்க்கம் 36. அப்போ 6ன் கணம் எத்தனை வரும்? 216. வாங்கிட்டா? ரைட். அடுத்தது என்ன? 26 5 65. அப்போ அதுக்கு இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ 26 என்று சொல்லலாம். அதை எப்படி சந்திக்காங்க? 5ன் வர்க்கம். அதையும் பாருங்க, 5ன் வர்க்கம் எத்தனை? 25. அதோட 1 கூட்டுனா 26. 2 பேர். சரியா? சரி. இதுதான் ரைட். இப்போ 65 என்றக்குள்ள எப்படி வரும்? இப்போ 8ன் வர்க்கம் வந்து 64 வரும். அப்போ 64ஓட 1 கூட்டினா எத்தனை வரும்? 65. அப்போ எத்தனையின் வர்க்கம்? 8ன் வர்க்கம். அப்போ விட எத்தனை வரும்? 8. இப்போ இங்கே 5 இருக்கு. இந்த 5 வர்க்கம் தான் 25. அதோட 1 கூட்டினா இந்த 26 வருது. இப்போ இந்த 65 வாரத்துக்கு இந்த 8 வர்க்கத்தை போட்டால் 64 வரும். விடையில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். விடை இல்லாமல் சும்மா தேவை இல்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? அப்போ 8ன் வர்க்கத்தை போட்டிங்கன்னா 64 வரும். அப்போ 64 1 கூட்டினீங்கன்னா 65. இப்போ விட 8. இல்லைங்கிட்டா? ரைட். இதில் இப்போ என்ன தொடர்பு இருக்குன்னு சொன்னால், இப்படி 3 நம்பர்ஸ் தந்துட்டு கேட்டாங்கன்னு சொன்னால், சரியா? இப்படி 3 நம்பர்ஸ் தந்தால் இந்த 2 14 16 இப்போ 2 ஒரு தான் ரெட்டையன். அதே மாதிரி 14 இப்போ 2ஓட எத்தனை 7 2 14, 7 2 8 8 2 16. இப்போ 8 2 14 8 2 16. அப்போ 7ம் 8ம் வருது இதுக்குள்ள. அப்போ 2க்கு அடுத்தது 3. சரி, அப்போ 3 எடுப்போம். இப்போ 3வது விடையை பார்க்க 3 எடுப்போம். அப்போ 7 தானே 7 2. அப்போ 7 3 எத்தனை? 21 வரும். அடுத்தது 8 2 16 8 3 24. அப்போ எத்தனை விட வரும்? 3வது விட. இப்படியும் கேட்கலாம். சரியா? ரைட். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 6 15 28. இதில் என்ன தொடர்பு இருக்கு? கண்டுபிடிப்பீங்களா? 6 15 28. இதில் என்ன தொடர்பு இருக்கு? இதில் வந்து இப்போ இந்த 6 9ஐயும் கூட்டினா 15. 6ஓட 9 கூட்டினா 15. சரியா? இந்த 15ஓட எத்தனை கூட்டினா? 13 கூட்டினா 28. 6ஓட 9 கூட்டினா 15. இந்த 15ஓட 13 கூட்டினா 28. சரியா? தானே? அப்போ இப்போ அதே மாதிரி செய்யணும் சொன்னால், இப்போ இங்கே இப்போ இதை பார்ப்போம். இப்போ 9 பெறணும், 13 பெறணும். 9 13 கூட்டி வரணும். இப்போ 60 எடுப்போம். 60 9 கூட்டினா 69. 69 13 கூட்டினா 82. அப்போ விடத்துன்னு 4வது வரும். விளங்கிட்டா? இப்படியும் கேட்பாங்க. இப்படி உல்டா பெல்ட்டாவெல்லாம் கேட்டாலும் நம்ம செய்யக்கூடிய மாதிரி நம்ம விளங்கி கொள்ளணும். சரியா? அதாவது இப்போ அதே மாதிரி தான் அடுத்ததும் வரும். சரியா? இப்போ 7 50 25 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது எப்படி வரும்? 7 50 25 என்று சொன்னால் பார்க்கலாம். இப்போ வர்க்கம் நம்ம எடுத்த உடனே வர்க்கம் இல்லாட்டி கூட்டல் பெருக்கல் தான் பார்க்கணும். அது இல்லாட்டித்தான் நீங்கள் அதுக்கு மிச்சமானது பார்க்கணும். இப்போ 7ன் வர்க்கம் வந்து 49 தெரியும். இப்போ 49 2 கூட்டினா 50 தெரியும். இந்த 50 அரைவாசி 25.
விளங்கிட்டா 7 வர்க்கம் 49, 49 2 கூட்டினா 50, 50 அரைவாசி 25 விடு. சரியா? அப்போ ரைட், இதுக்கு எது வரும்னு பார்த்தேன். இப்போ இதில் விடையை பார்த்தாலே கண்டுபிடிக்கணும். இப்போ 4வது விடையை 5 வர்க்கம் 25, 25 2 கூட்டினா 26, 26 அரைவாசி 13. அப்போ சரிதானே? இதுக்கு 4வது, இதுக்கு 4வது, இதுக்கு 3வது. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விளங்கிட்டா? நம்ம விடையை வச்சு ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்கணும். இப்போ தெரியும், இப்போ எடுத்தோன்னு 5 60 நமக்கு வராதுன்னா எல்லாத்தையும் 5 வர்க்கம் வருமா, 7 வர்க்கம்ன்றதை கண்டுபிடிச்சா அதே மாதிரி வாழ்ற 4 வர்க்கம் 3 வர்க்கம்னு வருமா. அப்போ அதெல்லாம் டாக்டர் செக் பண்ணிடுவோம். சும்மா டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிச்சுக்கணும். இப்போ எது டவுட் ஆனது மட்டும்தான் டாக்டர் செக் பண்ணி செஞ்சு பார்க்கணும். விளங்கிச்சா? இப்படி 7 வகையான விதத்தில் தான் உங்களுக்கு இந்த அவ்வளவு கேள்வியும் வரும். இதை தவிர்த்து உங்களுக்கு அநேகமாக தொடர்புடைய வாரத்துக்கு பெரிய செக்ஷன்கள் வந்து இல்லை. எனவே நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். எல்லா வீடியோஸையும் கட்டாயம் பாருங்கள். அடுத்த கிளாஸில் இப்போ புதுசாக இன்னொரு செக்ஷனில் சந்திப்போம், புது பாடம். சரி, இது வரைக்கும் நம்ம 7 பாடம் படிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் மொத்தம் 18 பாடம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 7 பாடம் படிச்சிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற பாடங்கள் இப்போ உங்களோட பார்ப்போம். 8வது பாடம் நம்ம அடுத்த கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? சரி, ஓகே. ஜென்ரல் நாலேஜும் போகும். ஜென்ரல் நாலேஜ் நான் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? சரி, ஓகே. தேங்க்யூ.